பெரியவாளோட பக்தரில் தலை சிறந்தவர் பிரதோஷம் மாமா அப்படிங்கவா. பிரதோஷ மாமா சொல்லுவா, மாமா ஆற்றுல பெருசாக எழுதி போட்டுப்பா, என் தியானமாகவே இரு, உன் லௌகீகங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னமும் பிரதோஷ மாதத்துக்கு போனால் இந்த வாசகம்தான் இருக்கும். முதல்ல என் தியானமாகவே இரு, உன் லௌகீகங்களை நான் பார்த்துக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, கீதையோட அப்படியே டிரான்ஸ்லேஷன், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறேன், நீ எப்போ பாரு என்னையே நினச்சின்னு நான் வைக்கிறேன் அப்படிங்கிறது கீதையில் சொன்ன ஸ்லோகத்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கும். பண்ணினாளா பண்ண பிரதோஷமாமா ரயில்வேயில் உத்தியோகமாக இருந்தார். இங்கே எக்மோரில் எழும்பூர் ஸ்டேஷனில் இருந்தால் குவார்ட்டர்ஸ், அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்லேயே இருந்தால். மாமாவுக்கு 2 பிள்ளைகளும் இன்வேலிடு பசங்க. 2 பேரும் பேச மாட்டா இருக்க மாட்டா, அப்படியே பிரம்ம பிடிச்சாப்பில் அப்படியே உட்காந்துருப்பா. தெரியாத பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி இருக்கிற 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு இனிமேல் எல்லாம் பண்ணி வருது, சிசூஷை பண்ணுறது முதற்கொண்டு இவா தான் பண்ணியாகணும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற 2 ஸ்திதியில் உள்ள குழந்தைகள். இத்தனை நாள் உத்தியோகத்தில் இருந்ததுனால குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துவிட்டா. மாமா மாதம் பெரியவாளோட திருநட்சத்திரமான அனுஷத்தை விமரிசையாக கொண்டாடுறது, அப்புறம் வைகாசி அனுஷம் பெரியவா ஜெயந்தியை விமரிசையாக கொண்டாடுறதெல்லாம் பண்ணியிருந்ததுனால பிஎஃப்எஃப்லாம் ஒன்றும் இல்லை. ரிட்டையர் ஆனால் வெறுமனா கழுத்து போட்டு வெளியில் வரலாம், அந்த அளவுக்கு இருந்தது. குவார்ட்டர்ஸில் இருந்ததுனால வீடு கட்டுறதுக்கு நெசசிட்டி இல்லாத போயிடுத்து, வீடும் இல்லை. ரிட்டையர் ஆக போகிற பெரியவா கேட்டால், இது ஆமாம் ரிட்டையர் ஆகிட்டேன்னாக்கா எங்கே போய் இருப்பேன், ஏன்னா எப்படியும் குவார்ட்டர்ஸை காலி பண்ணி ஆகணும், எங்கே போய் இருப்பேன், வீடு இருக்கா அவனுக்கு, சொந்த வீடு இருக்கான்னு சொன்னார். வீடு இல்லை, வாடகைக்கு தான் இருக்கணும் அப்படின்னு. வாடகைக்கு தான் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 2 குழந்தைகளை வச்சுன்னுக்கிறத யார் சட்னு வாடகைக்கு கொடுப்பா? இந்த 2 குழந்தைகளும் அப்படி இருக்குது. இப்படி இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்டில் யாருக்கான வாடகைக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருமா? சட்னு வீடு கிடைக்காது வாடகைக்கு. உடனே என்ன பண்ணா, சரி உனக்கு தெரிஞ்சவா யார் இருக்கா, யாரானும் உன்னை வச்சுப்பாடா, வீடு இருக்கிறவா உன்னை வச்சுப்பாடா அப்படின்னு. அங்கே இருக்கிற மாமாட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ராமநாதன் செட்டியார், பாலாஜி முதலான பக்தாள்கிட்டலாம் கேட்டால், இவர் வச்சுப்புறா, இவர் வச்சுப்புறா, இவர் வச்சுப்புறான்னு எல்லோரும் சொன்னால் நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் வச்சுக்க, எல்லோரும் ஆசையாக வச்சுக்கிறோம்னு தான் சொன்னோம். ஆனால் பெரியவாளே என்ன பண்ணால், இவரை வச்சுப்புறான்னு கேட்டுட்டு, அவர் வச்சுக்கலான்னா அது எங்கேயோ வீடு இருக்குது, இவர் வச்சுக்கலான்னா அவத்தில் இடம் போகாது, இப்படியே சொல்லி எல்லாத்தையும் ரிஜெக்டும் பண்ணான். இவாளால் முடியாது, அவளுக்கு ஆசை இருக்குது வச்சுக்கணும் பண்ணக்கூடியவா, ஆனால் சௌரியம் அதுக்கு ஏற்றாப்பில் இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு கடைசியில் சொல்கிறா, உன்னை ஒருத்தரும் வச்சுக்க வேண்டாம், நான் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆனோன்னு உடனே இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணியிருந்தால், தனக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. விஜி பன்னீர்தாஸ்னு பெரிய தொழிலதிபர், அவர் பெரியவாள்கிட்ட வந்திருந்தார். ரொம்ப பெரியவாள்கிட்ட கடைசியில் அப்படி ஒரு பக்தி உருகினர். பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் வரத்தையே இந்த காஞ்சிபுரம் எல்லையிலே கார்லேயே அவருக்கு பிராணன் போயிடுது. மோக்ஷபுரின்னு சொல்லியிருக்கு. காஞ்சிபுரம் எல்லையில் பிராணன் போச்சுன்னா மோக்ஷம். 7 மோக்ஷபுரி, அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரவத்தின்னு 7 மோட்சபுரியில், அந்த மோட்சபுரிக்குள்ளே ஒரு ஜீவன் காலம் ஆச்சுன்னால் பிராணன் போச்சுன்னா மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி தான் அவருக்கு கிடைச்சிது. காரணம் அந்த பெரியவாள்கிட்ட இருந்த பிரியம், பக்தி. அப்போ வந்திருக்கிறதே பெரியவா கிட்ட, நீ எல்லாருக்கும் வீடு கட்டி தெரியாமே, எனக்கு கட்டி தருவியோன்னா. அவர் சொன்னால், கட்டி தரது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத காஞ்சிபுரத்தில் அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு பெரிய காலனி, பங்காரம்மன் தோட்டம் அப்படின்னு, அதில் காலனியில் பெரியவாளுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி மடத்து கொடுத்தார். இப்போ அது ஒரு பாடசாலையாக இருந்துருக்கு. கொடுத்து பக்கத்தில் அந்த தோட்டத்தில் அப்புறம் புதுப்பெரியவா சொன்னால், இன்னும் மடத்தில் அப்பையிலேருந்து கைங்கரியம் பண்ணியிருக்குவா, பெரியவா கைங்கரியம் பண்ணியிருக்காளா, நம்ம ஒன்றும் பண்ணலை, அதனால் அவளுக்கெல்லாமும் ஒரு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் என்ன பண்ணால், அந்த பங்காரம்மன் தோட்டத்தில் மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வீடு கட்டி தருது அப்படின்னு ஏற்பாடு பண்ணி, அதில்
ஸ்ரீகண்டன் அப்படின்னு பெரியவாள் கைங்கரம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ராமூர்த்தி மாமா அப்படின்னு அவருக்கு வேதபுரி சாட்சிகளுக்கு எல்லாருக்கும் வரிசையாக வீடு கட்டியிருக்கா. அதில் அந்த ஸ்ரீகண்டனுக்கு கட்டின்னு இருக்கிற வீடு அந்த சமயத்தில் தான் மாமா ரிட்டையர் ஆகி இங்கே வந்துருன்னா இங்கே எங்கே இருக்கிறது? உடனே சொல்கிறா, ஸ்ரீகண்டனை கூப்பிடு. ஸ்ரீகண்டன் சொல்லி, உனக்கு தான் வீடு கட்டி தரணும்னு பார்த்தேன், ஸ்ரீகண்டம் இருக்கிற இடத்துல நீலகண்டம் இருந்தால் என்ன அப்படின்னா. அதனால் இவர் 2 குழந்தைகளை வச்சுருக்கார். பாவம் எல்லாம் எனக்குன்னே செலவழிச்சுட்டார். ஒன்றும் இல்லை. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வீடு வீடு கட்டலான்னா அதுக்கும் வசதி இல்லை. அதனால் உனக்குன்னு கட்டுற வீடை அவருக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு. ஸ்ரீகண்டன் சொன்னார், நான் கேட்கவே இல்லை எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு. பெரியவாளாவே தான் பண்ணுறா. அதனால் இது ஒன்றும் கேட்கவே வேண்டாம், பெரியவா என்ன பண்ணினாலும் சரியாக தான் இருக்கும், தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீகண்டனுக்கு அப்படின்னு பண்ணின வீட்டை பிரதோஷ மாமா கொடுக்க சொல்லி அந்த வீட்டை கட்டி, வீடுன்னா ரொம்ப ஒரு 3 இதுதான் இருக்கும். 3 ரூம், ஒரு கிச்சன், சின்னதாக ஒரு ரூம், இன்னொரு ரூம், அவ்வளோதான். அப்படி இருந்த இடம்தான் இன்றைக்கி போய் பார்த்தா பெரியவாளோட திருக்கோவிலாக பங்காரம்மன் தோட்டத்தில் பிரதோஷ மாமாவத்தில். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல பெரியவாளுக்கு கோவில் அப்படின்னே வந்ததுன்னா அங்கே தான்னு சொல்லலாம். அப்படி இருந்துட்டு அமக்களமாக நடந்துட்டுருக்கு. நித்திய பூஜையும் மாதம் மனுஷமும் துவாதசிக்கு துவாதசி பெரியவாளுக்காக ஆராதனையும் வருஷ ஜெயந்தியும் அதுவும் ஏக மக்களும். இப்போ பாடசாலை வேறு நடக்கிறது, அமக்களமாக பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பெரியவா. சொன்னாலும் இல்லையோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், தூக்கி தன் மடியில் வச்சுன்னு. அப்புறம் அந்த வீட்டுக்கு 2 தரம் 3 தரம் பெரியவா தானே வலிய வந்து திருப்பாதம் பட்டு எல்லாம் பண்ணியிருக்கா. காரணம் என்ன? இவர் எப்போதும் பெரியவான்னு நினச்சின்னு உருகிண்டு கைங்கரியம் பண்ணினத்தினால பெரியவா கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த குடும்ப பாரம் முழுக்களும் பொறுப்பு முழுக்களும் தான் சுமக்கிற. மாமா சொல்லுவா, இந்த வீடு கொடுத்தா மாமா சொன்னால், நான் என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கேன்னா பெரியவாளுக்கு, எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னா நான் கொடுத்தா வாங்கி பெற மாட்டாரா கேளுங்க. பெரியவா எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். உடனே மாமா சொன்ன, எனக்கு இந்த சின்ன வீட்டை கொடுத்து ஏமாத்திடக்கூடாதுன்னு. அவர் கேட்குறது பெருவீடு, மோட்சம்னா வேணும். ரொம்ப அழகான தமிழில் வார்த்தை மோட்சம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை விட வீடு அப்படின்னு தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற அதே தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு. மோட்சம் வேணுமானா எல்லோரும் இப்போ வேண்டாம் சார், ரிட்டையர் ஆன அப்புறம் பார்த்துக்கலாங்கிறோம். ஆனால் வீடு வேணுமானா யாரும் வேண்டாம்மா, 1க்கு 2 கொடுங்கவும் போகும். நம்ம எல்லாருக்கும் ஒரே வீடு என்ன, பர்மனெண்ட் வீடு, நில அபகரிப்பா இல்லை ரீப்பா ஒத்துரும் ஒன்றும் ஏமாற்றவே முடியாது. ஒரே வீடு இந்த மோட்சம்தான். மாமா அதை சொன்ன, இது இங்கேயோட சரி, இது 50 வருஷமோ 100 வருஷமோ இதோட இந்த வீட்டோட உபயோகம் சரி, அதனால் இந்த சின்ன வீட்டை கொடுத்து ஏமாத்திடக்கூடாது, பெரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னு, அதுதான் இருக்கவே இருக்க, இப்போ இதை கொடுக்குறேன் வாங்கி சொல்லும். யாராலேன்னு இப்படி கேரண்டி கொடுக்க முடியுமா? மோட்சம் வேணும்னா அதெல்லாம் இருக்கவே இருக்கே, கொடுக்க தான் போகிறேனே அப்படின்னு. அதுதான் ஏதோ மோட்சம் கொடுக்கறதுங்கிறது இப்போ ரோட்டில் நிற்க முடியுமா? இங்கே இருக்கிறதே இந்த வீடும் வேண்டிருக்கு, அங்கே இருக்கிறதே அந்த வீடும் வேண்டிருக்கு. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. அதனால் இங்கே இருக்கிற வரைக்கும் பொருளும் வேண்டிருக்கு, அங்கே இருக்கிறதுக்கு அருளும் வேண்டிருக்கு. வேடிக்கை என்ன அப்படின்னு, அங்கேக்கு அருளையும் இங்கேயே சம்பாதிச்சா தான் உண்டு. அப்புறம் அங்கே போய் சம்பாதிச்சுக்கிறேன்னா முடியாது. இங்கே இருக்கிற 24 மணி நேரத்தில் தான் பொருளையும் சம்பாதிக்கணும், அருளையும் சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சத் சங்கத்துக்கு வரக்கூடாதுன்னா டைம் தான் சார் இல்லை, அதுக்கு தான் சார் முடியல அப்படின்னு நல்ல காரியத்துக்கு தர்மம் நல்லபடி பண்ணிக்கிறதுக்கு அருளை தேடுறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லைங்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, மகான்கள் சொல்கிறார், பொருளை தேடுறதுக்கு எவ்வளோ குறியாக இருக்கையோ அது மாதிரி அருளை தேடுறதுக்கும் இருக்கணும். ஏன்னர் இந்த மனுஷனாக இருக்கிறது இந்த உலகத்தில் தான் நீ 2ஐயும் சம்பாதிக்க முடியும்.
இதை விட்டின்னா அது கோட்டை போயிடும், அதை கோட்டை விட்டின்னா இது கோட்டை போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னு சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் நமது சாஸ்திரங்கள் அப்படி ஒரு கார்த்தால ஏந்துன்னு தூங்கி ஏந்திருக்கிறதுலேருந்து படுத்துக்கிற வரைக்கும் நமக்கு சாஸ்திரங்கள் இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, எந்த மனுஷ வாழ்க்கையோ எந்த இந்த யுகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கோ இதுலேயே பரத்துக்கும் வழியை பண்ணிக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் பெரியவாளும் சொல்கிறார், இங்கே இருக்கிறதுக்கு இதை வச்சுக்க சொல்லு, அங்கே இருக்கவே இருக்கு. இப்படி வீடு வேணுமா வீடு, வாசல் வேணுமா வாசல், இல்லை இன்கம் வேணுமா இன்கம், இப்படி யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது இதான் யோகக்ஷேம மகாமியம். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நமக்கும் பார்த்துப்பாடான்னு நிச்சயம் பார்த்துட்டு இருக்கா. வேடிக்கை என்ன இல்லை, பகவான் கீதையில் ஒரு கண்டிஷன் போட்டார். நம்மளோட பொறுப்பு முழுக்கலாம் அவரை பார்த்துக்கணும்னா ஒரு கண்டிஷனோடு தான் போட்டார். என்னென்ன, நீ எப்பொழுதும் என்னையே நினச்சிட்டு இருக்கணும், அப்படி பண்ணின்னா நான் உன்னை பார்த்துவேன் அப்படின்னார். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னார், நாம் எப்பொழுதும் அவரை நினைக்கலேனாலும் அவர் நம்மளை பார்த்துக்கிறார். நாம் அப்படியா நினச்சிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் பெரியவா ஸ்மரணையிலே இருக்குமா, பகவத் சிந்தனையில் இருக்குமா, இல்லையே. ஆனால் நமக்கு வேளைக்கு அன்னன்னைக்கும் கண்ணை யமஹாக்கராப்பில் காத்துண்டு அருள் பண்ணின்னு இருக்கார். அப்படின்னா எதனால்? அதான் அன்பே சிவம், அன்பே கடவுளாக இருக்கிறதுனால. அப்படி இருக்கிறவா யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம், அப்படி தான் இருக்குது, அங்கே வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. இதுதான் காமாட்சி கோவிலுக்கு போயின்னு இருக்கா, போகிற வழியில் இந்த பிச்சைக்காரெல்லாம் நின்று ஏதோ பிச்சை எடுத்துருக்கா. அதில் ஒருத்தர் உடம்பு முழுக்கலும் காலுகளெல்லாம் பேண்டேஜ் போட்டுருக்கார். போட்டுன்னு ஒரு கம்பம் ஊனின்று நிற்க முடியாது, நின்று ஐயா ஐயான்னு தாண்டின்னு போன பெரியவா திரும்பி பார்த்தா பெரியவாரோடய கூட ஒரு கூட்டம் வருது. பார்த்துட்டு ஐயோ பாவம், இந்த வெயிலில் காலும் இல்லாத நின்றுட்டுருக்காங்க, ஏதானு தர்மம் பண்ணுங்க, இருக்கிறத போடுங்கோ அப்படின்னா. பெரியவாளே ரெக்கமெண்ட் பண்ணால் கேட்பானே, எல்லாருக்கும் ஒரே எமோஷன். ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு எடுத்து நோட்டாக வீசினா ஒரு நிமிஷத்தில் 500-600 ரூபா வசூலாகிடுது அந்த ஆளுக்கு. பயந்து போயிட்டா. இனி இது திடீர்னு ஏதோ லாட்ரி சீட் அடித்தாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விக்கிச்சு போய் நின்னா எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் பெரியவா சொல்கிறா, இப்போ காலை சாதாரணமாக வச்சுக்கோப்பா அப்படின்னா கிளம்பிட்டா. அட ராமா, அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக காலெல்லாம் கட்டுக்கிட்டு போட்டுன்னு ஏமாத்தின்னு நிற்கிறான்னு இவர் போனவர் பேசாத போயிருக்கலாமோ இல்லையோ. போட்டதுக்கு அப்புறம் நேரம் வச்சுக்கோன்னு ஏன் சொல்கிறாரு. இப்போ போட்ட வாழ்க்கெல்லாம் கவலையாக படுத்து எடுக்கவும் முடியாது. திருப்பி கண் எதிர்க்க ஏமாறுவாள் யாரானோ, ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னு எவனானு ஏமாறுவனா, அவ்வளோ வெளிச்சவாயனா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் பெரியவா அப்படி பண்ணா? இது ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் அவளை கரெக்ட் தானே பண்ணணும், ஏமாற்றப்படாதுப்பான்னு தர்மத்தைனா இவரை சொல்லணும். அது இல்லாத அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னு இவர் அவனுக்கு பணம் வேறு போட சொல்லிட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்போ சாதாரணமாக வச்சுக்கோ நான் ஏமாந்தல்லன்னு சொல்லிட்டு போவானே, என்ன பண்ணுறது? வேதமே சொல்கிறதே தஸ்கராணாம் பதையே நமஹா அப்படின்னு. பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்னு, ஏதோ நல்லவாளுக்கு மட்டும்தான் பகவான் இல்லை, அயோக்கியனுக்கும் அவரே தான் பகவான். திருடர்களுக்கெல்லாம் தலைவனே உனக்கு நமஸ்காரம். திருடன்லே சாதாரண திருடன் இல்லை, வழிப்பறி கொள்ளக்காரனே தலைவனே நமஸ்காரம். ருத்ரன் தான் போட்டு வர்ணிக்கிறதே. நமக்கு வேணா திருடனை பார்த்தா பிடிக்கல, அவர் என்ன பண்ணுறதுன்னு அந்த திருடனையும் அவர் தானே படைச்சார். நல்லவாளையும் அவர் தான் படைச்சாப்புல, கெட்டவாளையும் அவர் தான் படைச்சிருக்கார். அதனால் ஈஸ்வரனுக்கு முன்னால் ஞானிகளுக்கு முன்னால் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, அவளுக்கு எல்லாம் ஒன்று தான். நமக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுறது, பகவானுக்கு கண்ணே இல்லை, அவன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவன் எப்படி நன்னா இருக்கலாம் அப்படின்னு. உனக்கு தான் அயோக்கியத்தனம், எல்லாம் வெறுப்பெல்லாம். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே தனம்தான். என்ன பண்ணுறது? 4 குழந்தைகள் பிறந்து கொடுத்துனா ஒன்று ரொம்ப நன்னா இருக்குது, ஒன்று அசத்தாக இருக்குது அப்படின்னா, அம்மா சாதம் போட மாட்டேன்ல,
நல்ல குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாம் போடுவேன், அசத்துக்கெல்லாம் துணி வாங்கி தர மாட்டேன், சாம்பிடுவேன், எந்த அம்மாவும் சொல்ல முடியுமா? என்ன பண்ணுறது, பெத்துட்டேன். அதை போல் இவர் தானே படைச்சார். படைச்சுட்டார் என்னால் நல்லவனுக்கும் அதே அனுகிரகம். தாயாருக்கு எங்கேயான வித்தியாசம் இருக்குமா? குழந்தைகளுக்குள்ள இருக்காது. அப்படி இல்லாத இருக்கிறது தான் தாய் அன்பு. அப்படின்னா ஜெகன்மாதா, ஜெகன்மாதா அப்படின்னா தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு வேற மாணிக்கவாசகர் இன்னொரு வார்த்தை வேற போட்டிருக்க. அம்மாவோட அன்புன்னு சொன்னா கூட அவருக்கு போறல, அம்மாவை விட அன்பேங்கிறார். அப்பேற்ப ஏதானும் ஏமாத்துறான், பொய் சொல்றான், திருடுறான்னு வித்தியாசம் பார்க்க முடியுமா? முடியல. அப்ப திருத்த வேண்டியது கடமை இல்லையான்னர். அந்த திருத்தறதுக்காக தான் இப்போ சரியா வச்சுக்கோன்னா இல்லையா? ஏன் சொல்லி போட்டப்புறம் சொல்றான்னர். இப்படி போட்டுட்டு சொன்னதுனால அதுக்கப்புறம் அவனுக்கு காலை அப்படி வச்சுக்கிறதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது.